சோலோ லெவலிங்கோட நெக்ஸ்ட் எபிசோடில் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 16 எபிசோட் இருக்குது. யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள். 10வது வரைக்கும் ஒரு சீசனுமே இருக்குது. அது பார்க்கல அப்படின்னா இந்த சீசன் கண்டிப்பாக புரியாது. ஓகேவா? ஸோ வெல்கம் டு ஜிஸ்வானில். இனி நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங்கோட சீசன் 3 எபிசோட் 70 தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்ணே, நான் இவ்வளோ பெரிய கேட்டெல்லாம் பார்த்ததே இல்லைன்னு அப்படின்ற மட்டும் மிரண்டுட்டு இருப்பான். என்ன மேட்டர்னா, இப்போ இவங்களோட ஃபர்ஸ்ட் ரைடுக்கு போகிறானுங்க. அதனால இங்கே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவ்வளோ பேர் வந்திருப்பானுங்க. ஆர்ஜின் கில்டுன்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு பேர் தோணுச்சு, அதோட மீனிங் என்ன, அந்த தேர்டு மெம்பருக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, அந்த தேர்டு மெம்பரை நீங்கள் எதனால் சேர்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருப்பானுங்க. ஏன்பா ஜின்சாவில் இதெல்லாம் நீங்கள் இது பண்ணி வைக்க மாட்டீங்களா, என்னோட இன்ஃபர்மேஷன்லாம் மறைச்சு வைக்கிறேன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். என்னதான் எங்களால் உங்கள் இன்ஃபர்மேஷனை மறைக்க முடிஞ்சாலுமே கேட்டோட லொக்கேஷன்லாம் எங்களால் மறைக்க முடியாது. அதெல்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். அண்ட் இந்த மாதிரி எஸ்எம்எஸ் இன்ஸ்டாலெலாம் போஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அதே சமயம் இந்த பக்கத்து இவனோட இவங்களா இருக்கீங்களே சாட சொல்லிச்சாரு, அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருப்பானுங்க. எல்லாமே பார்த்தோம்னா ஒரு பி ரேங்க் டியர்ல தான் இருக்கும். ஸோ அதனால இது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருப்பான். இவன் என்ன சொல்லுவானா, இவனை பத்தி அதாவது ஜின்வோவை பத்தி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சண்டை போட்டாங்களே, அவங்க எல்லாம் முட்டா பீஸு, இவனோட பவரை பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பான். என்ன இருந்தாலும் நானும் இந்த ரைடுக்குள்ள வரேன், சேர்மன் சொல்லியிருக்காரு, என்னை நேரில் பார்க்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஓ அப்படியா, என்னை செக் பண்ண போறியா, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, பட் இதுக்கு நீ ஓகேவா, ரெடி ஆயிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எனக்கு ஒண்ணுமே புரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. இவெல்லாம் மிரண்டு போயிருப்பான். என்ன மேட்ருனா, நாகான்னு சொல்லிட்டு ஒரு ஏரங் மான்ஸ்டர் படாத பாடுபட்டு இருக்கும். இந்த போர்டு ஒருத்தான் கையில குத்து, அந்த போர்டு காசுல குத்துன்னு சொல்லிட்டு இந்த சாட சோல்ஸ் எல்லாம் அதை வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். அதே இந்த போட்டு டேங்க்கு இவன் என்ன பண்றதுனே தெரியாது. இந்த போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஐயனுமே அந்த போட்டு சமாளிச்சுட்டு இருப்பான். 6க்கு ஒரு பக்கெட்டு குத்திக்கிட்டு இருக்க பயங்கரமா இருக்கும். இவ்வளோ சமோசா செய்யறப்ப ஜென்ரல் இருக்கானுங்களே, அவங்க என்ன பண்ணுவானுங்க, அவங்களும் அதுக்கு மேல இருப்பானுங்க. நம்ம பெரிய என்ன பண்ணுவோம்னா, அதோட தலை அதோட கையை அப்படியே தனியா பிச்சு எடுத்துட்டு வருவானா. இவ்வளோ இதாக நான் பார்த்தாலுமே இவன் ஒருத்தன் அப்படி இது பயங்கரமா இருக்கான். அவன் வேற யாரும் கிடையாது, இவன் தான். ஏன்னா இவன் ப்ரொடியூஸ் பண்ற லைட்டிங் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்குது. ஒவ்வொரு ஸ்விங்குக்குமே பார்த்தோம்னா அவ்வளோ லைட்டிங்கை ரிலீஸ் பண்றான். லைட்டிங்கை ரிலீஸ் பண்றது அவனோட ஸ்வாடா இருந்தாலுமே தேவைப்படுறது இவனோட மானா. லிட்டரலா அவன் என்ன சொல்ல வரானா, இவன் ஒவ்வொருத்தரையும் ஸ்விங் பண்றப்ப அவன் ரிலீஸ் பண்ற லைட்டிங்கு பயங்கரமான மானா தேவை. ஸோ பயங்கரமான மானா அப்படிங்கிறது கன்சியூம் ஆகிட்டே இருக்கும். இவன் எல்லாத்துக்கும் இதை பண்ணிட்டு இருக்கனால யாரோட மானா கன்சியூம் ஆகும்னா ஜின்வோட தான் கன்சியூம் ஆகும். பட் இவன் சும்மா ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 5, 6 இல்லை 7, 8 கிட்டத்தட்ட 7, 8 பங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவங்கள இருந்த இடமே தெரியாம போயிட்டு இருக்கும். இவனுக்கா என்ன சொல்றதுனே தெரியாது. இவன் ஒரு ஏரங்கா இருக்கலாம், அப்படி இல்லைனா ஏரங்க்கு மேலே இருக்கலாம். எனக்கு இவனுக்கு டோக்குட்டோ வச்சோம்னா யார் ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பான். ஒரு ஏரங்க் டஞ்சனே ஒண்ணுமே இல்லாம பண்ண முடியுது. இந்த செத்து போன மாஸ்டரோட கார்ப்பா இருக்கட்டும், இந்த மைனிங்கா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இந்த கிளியர் பண்ற முத கொண்டு எல்லாத்தையுமே இவனாலே பண்ண முடியுது. இது ஒன்றும் ஒன் மேன் ரைட்லாம் கிடையாது, அதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ இது ஒன் சைட் ரைடு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். இது இப்படி போயிட்டு இருக்கப்ப இந்த டஞ்சனோட பாஸ் வந்துருவான். அவன் கையில ட்ரைனர்லாம் வச்சுக்கிட்டு பெரிய ஆள் மட்டும் தான் வந்து நிற்பான். ஓ வந்துட்டியா, எல்லா சமமும் நீங்கள் வாங்கடா, மைனிங் பண்ணுற மட்டும் வர வேணாம், மற்ற எல்லாமே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஜின்சாவுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்டா டே, உன்னோட சமனே அதை சமாளிக்க போதும், அப்படி இருக்கிறப்ப நீ ஏன்டா அவங்கள கூப்பிட்ற அப்படிங்கிறப்ப நீ சொன்னது கரெக்டு தான், இதை சமாளிக்க என் சமனே போதும், பட் நான் சமனை மட்டுமே நம்பிட்டு இருந்தேன்னா என் பவர் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் அடிப்பான் பாருங்க. ஜம்ப் அடிச்சு அப்படி வேகமாக போய் கழுத்தோட சேர்த்து ஒரு போடு, அவ்வளோதான், அது காலி. இவனுக்கு இதில் நிறைய ரிவார்ட்லாம் வந்திருக்கும், லெவலப் ஆயிருப்பான், என்னோட ஸ்பெசிஃபிக்கான ஜாப்லாம் வரும். அண்ட் அதே மட்டும் சேட் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குல்ல, அது லெவலப் ஆனதுனால 1 hour அதோட டைம் குறைஞ்சிருக்கும். போன சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது போன எபிசோட அவன் தங்கச்சியை காப்பாற்ற போயிருப்பான்ல, பட் இவன் பறந்து போயிருப்பான். அதுக்கான காரணம் என்னன்னா, சேட் எக்ஸ்ட்ராக்ஷனோட கூல் டவுன் அப்படிங்கிறது 3 மணி நேரமாக இருந்திருக்கும். அதனால தான் இவன் பறந்து போயிருப்பான். அவ்வளோ ஸ்பீடாக போக வேண்டிய அவசியம் இருந்திருக்கும். இது 1 hour ரெடியூஸ் ஆனதுனால எனக்கு பிரச்சனை இருக்காது, இது பெரிய ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப வச்சுட்டு இருப்பான். இந்த 1 hour எவ்வளோ சீக்கிரம் குறைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குறைக்கணும் அப்படிங்கிறது இவன் மண்டையில் ஓடிட்டு இருக்கும். இந்த நாகாவோட ஸ்கேலாக இருக்கட்டும், இதோட ஆர்மர்ன்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப பயங்கரமான ஒன்று. இதை விற்றோம் அப்படின்னா பயங்கரமாக காசு கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மரை இவன் 2 டேகர் வச்சு முடிச்சிருக்கான், பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறப்ப பின்னாடி அந்த டஞ்சன் பாஸை இவன் வேக்கப் கால் கொடுப்பான். அரைஸ்ன்னு சொல்லுவான் பாருங்க, அது ஒரு இதான் வந்துட்டு இருக்கும். இதோட பவர் முன்னாடி எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் இருக்கும். அண்ட் இதோட லெவல் பார்த்தோம்னா 13 இருக்கும். என்னதான் இது பவர் அப்படியே இருந்தாலும் இதோட சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கும். இதுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ ஜிம்மான்னு சொல்லிட்டு ஒரு பேரை வைப்பான். அதே நேரத்தில் டஞ்சன் பாஸை முடிச்சதுனால இந்த டஞ்சனை உடைய ஆரம்பிக்கும். ஸோ வெளில போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து வெளியும் போவானுங்களா. அந்த சொன்னால அந்த மான்ஸ்டரோட ஸ்கேலு அதோட ஆர்மர்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால டஸ்க் என்ன பண்ணுவானா அதை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான்.
இதை பார்த்தோன்னா இவங்களுக்கா ஃபோட்டோ எடு வருது பாரு அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பானுங்களா, இவன் போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பான். இந்த போட்டு ஜின்சாலுக்குலாம் அவ்வளோதான், அவன் மயக்கமே போகிற நிலைமைக்கு போயிடுவான். ஸோ இது எல்லாத்தையுமே யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவான்னா நம்ம சேர்மன்ட்ட ரிப்போர்ட் பண்ணுவான். என்னென்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லுவான். ஸோ அது மட்டும் கிடையாது, இது நான் பார்த்தது ரைடே கிடையாது, இது ஒரு சைடு படுகொலை, ஜினு பண்ணுற படுகொலை. டேய் எனக்கு தெரிஞ்சு நீ ரெஸ்ட் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும், போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். என்ன மேட்டர்னா இது என்னதான் ஒரு மான்ஸ்டர் ரைடாக இருந்தால் கூட அவன் பண்ணுறதே அப்படிங்கிறத அந்த மாதிரி தான் இருக்கும், ஒன் சைடு மாசக்கர் மட்டும் தான் ஃபீல் ஆகும். ஸோ அதை வந்து இவனுக்குமே புரியும். டஞ்சன் கிளியரிங்கு, கார்ப் ரிட்ரீவ் பண்ணுறது அண்ட் அதை கிளியர் பண்ணுறது, 10வது வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணுறது, இந்த 3 வேலையும் ஒரே ஒருத்தன் பண்ணுறானா? ஒன் மேன் ஆர்மி இல்லை ஒன் மேன் கில்டெல்லாம் கிடையாது, அவனே ஒரு கில்டு தான். இந்த கொரியாவோட நிலைமை அப்படிங்கிறது சீக்கிரமே மாறப்போகுது. நேஷனல் லெவலில் இல்லை வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா அப்சைட் டவுனாக மாறப்போகுது, கொரியா டாப்புக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறப்ப இந்த படி ஜப்பானை காட்டுவானுங்க. ஜப்பானோட டோக்கியோவில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு பெரிய கேண்டு மேசியாக இருக்குன்னு, கிட்டத்தட்ட இங்கே நிற்கிறவங்க ஒரு 6 அடின்னு கணக்கு வச்சா கூட அந்த பில்டிங்கே ஒரு 25 அடி இருக்குங்க. அந்த 25 அடி அப்படிங்கிறது அதோட சென்ட்ரு பாயிண்ட்டை கூட தொட்டிருக்காது. ஸோ அந்த டஞ்சனோட சைஸு மட்டுமே நம்ம ரஃபாக கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 100லேருந்து 125 அடி வரைக்கும் இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய இது வந்து ஓப்பனாக இருக்கும். இவ்வளோ பெரிய கேட் ஓப்பன் ஆனதுனால இந்தபடி எல்லாத்தையும் ஜப்பான் கூப்பிட்டுருப்பானுங்க மீட்டிங்க்கு. இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருப்பானுங்க. என்ன மேட்டர்னா இந்த ஜேஜிஎஸ்ல நடந்த பேரழிவு அப்படிங்கிறது டிராஸ் ஆடுகளுக்கு வந்து பெரிய அடியாக விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட 7 பேர் அதில் மட்டுமே செத்து போயிருப்பானுங்க. அதனாலேயே இப்போதைக்கு அவங்க ரெப்புடேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. என்ன மேட்டர்னா இப்போதைக்கு அவங்களோட வெறும் 4 எஸ்ட்ராங்க மட்டும் தான் இருக்கானுங்க. இப்போ இதோட லீடர் யாருன்னா இவன் தான் சுகிமோட்டோ இருக்கான்ல, அவன் தான் இப்போ இந்த கில்டோட லீடராகவே இருப்பான். இப்போ என்னன்னா இந்த ஜப்பானுக்குள்ள ஒரு பெரிய மேட்டு ஓடிட்டு இருக்கும். இவங்க வந்து அதாவது இந்த டிராஸோட கில்டு இருக்குல்ல, இவங்க வந்து மற்றவங்கள கேவலமாக நினச்சவனுங்க. பிகாஸ் இவங்க கில்டில் 12லேருந்து 13 எஸ்ராங்க இருந்தாங்களே, அதனால இவங்க பெரியார் மட்டும் நடந்துக்கிட்டானுங்க. மற்ற இதெல்லாம் வேஸ்ட்டு, அவங்கலாம் தண்டம் அப்படிங்கிற மட்டும் ரொம்ப மட்டமாக தான் நடத்திட்டு இருந்தானுங்க. இவங்களாம் இது தேவைதாண்டா அப்படிங்கிற மட்டும் புறணி பேச ஆரம்பிப்பானுங்க. இப்போ மட்டும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட நம்மளோட கில்டை வந்து ஃபியூச்சரில் பெரிய கடையாக கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற மட்டும் எல்லாமே இவங்களுக்கு எதிராக திரும்பி இருப்பானுங்க. ஸோ இவங்களுக்குமே இது தெரியும். அவங்க எப்படி பேசிட்டு போறாங்க பாத்தியா, நம்மளாம் பெரிய ஆளா இருந்தப்ப அது கோட்டை உயிரோட இருந்தப்ப இவங்களாம் இப்படி பேசினதே கிடையாது அவங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்போதைக்கு ஸ்னோவி மவுண்டன் சொல்லிட்டு ஒரு கில்டும் பிளாக் ஹோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு கில்டுமே ரெண்டா சேர போதான். இது மட்டும் நடந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட அவங்க கில்டுலேயே 4 எஸ்ராங்க இருப்பானுங்க. இவங்களுக்கு ஈக்குவல் இப்போதைக்கு இவங்களோட 4 எஸ்ராங்க தான் இருக்கானுங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இவன் சிரிப்பான். இதெல்லாம் எனக்கு நினைச்சா சிரிப்பு தாண்டா வருது. ஏண்டா அவங்க 2 பேர் சேர்ந்தா மட்டும் நம்ம தோக்கடிக்க முடியுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றப்ப உள்ளார கட்டுறானுங்க. எப்படி நீங்க இதை பண்ணலாம், உங்களுக்கு ரெஸ்பான்ஸே இல்லையா? அந்தபடி டோக்கியோல அத்தனை மக்கள் வாழ்ற ஒரு இடத்துல சிட்டிக்கு நடுவுல டிராபிக் ஜாமோட அவ்வளோ பெரிய கேட் ஒன்று ஓப்பன் ஆகி கிடக்குது. அதுக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னடா புடுங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு கிடப்பான். இங்க பாருங்க, நீங்க சொல்றலாம் ரைட்டு தான், ஆனா எஸ்ராங்க வச்சு எஸ்ராங்க கிட்டலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு ஒரு நேஷனல் லெவல் ஹண்டர் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. ஆமா, அவன் சொல்றது கரெக்டு. யோசிச்சு பாரு, நீ இந்த மாதிரி அவசரப்படுறதுனால ஜேஜில நடந்த ஞாபகம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட எஸ்ராங் கேட்டுக்கு அத்தனை எஸ்ராங்க போய் எத்தனை பேரை பலி கொடுத்தோம், அதெல்லாம் மறந்து போயிட்டியா? நம்ம பொறுமையாக தான் முடிவு எடுக்கணும், எவனாச்சும் போய் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நீங்க என்னதான் ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் என்னதான் நீங்க பேட்டர்ன் போட்டாலும் எனக்கு என்னமோ ஆண்ட்ரோ கூப்பிடலாம், அவனை கூப்பிட்டாதான் சரி வரும்ன்ற மாதிரி தோணுது. எது ஆண்ட்ரோ தாமஸை கூப்பிட போறியா? தம்பி அவ்வளோ காசு வச்சிருக்கீங்களா? அவன் ட்ரில்லியன் கணக்கில் கேட்பான். எனக்கு புரியுது, பட் இதை கிளியர் பண்ணுறதுக்கு எவனாச்சும் ஒருத்தன் இருக்கானான்னு தேடுங்க, அண்ட் கொஞ்சம் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும், நம்ம பே பண்ணுற மாட்டோம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஒருத்தர் இருக்கான், ஆமாம் ஒருத்தர் இருக்கான், அவன் பழமுமே பெருசாக வாங்க மாட்டான், யூரி ஆர்லவ் பேரியர் எக்ஸ்பர்ட், அவனை போய் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே சமயம் இங்கே ஜினுவை காட்டுறானுங்க. அவன் என்ன நினைப்பானா, அவன் வந்து லெவல் 101க்கு போயிட்டான் இல்லையா, லெவல் 100ல் இவனுக்கு கர்டன் அண்ட் டெம்பிள் கீ வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த டெம்பிள் கீ வந்து லெவல் 100ல் வந்திருக்கும். அது அன்லாக் ஆக கிட்டத்தட்ட 417 மணி நேரமோ என்னமோ காட்டியிருக்கும். ஓகேவா? ஒரு 3 வீடியோக்கு முன்னாடி நானே போட்டிருப்பேன். ஸோ ஐ திங்க் 7 டேஸ்ன்னு நினைக்கிறேன். அது வந்து இப்போ முடிய போதான். அப்படி இருக்கிறப்ப இவன் 102 103ல் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம தம்பி பையன் என்னதான் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாலுமே அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது வேணும். ஏன்னா அவன் வாய்ஸ் மாஸ்டராக இருக்கான், பட் அவனுக்குன்னு ஏதாச்சும் ஒரு எம்ப்ளாயி இருந்தால் தான் அவன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம சாவை பார்த்துருவான். இவ பட்டு திரும்பிட்டு போயிட்டு இருப்பாளா, எங்கே போகிற, என்னை பார்க்காத மாட்டே போகிற, அதெல்லாம் கிடையாது, நான் காரை இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டேன், அதை வந்து எடுக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. பட் இவன் மனசுக்குள்ள எக்கச்சக்கமான கேள்வி இருக்கும். யாரு கூட சேர்ந்து பிக்சர் எடுத்தீங்க, எஸ்ராங் கூட ஏறாங்க தான் பெரிய ஆளா, அவ யாரு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி ஓடிட்டு இருக்கும். பட் அது எதுவுமே கேட்டிருக்க மாட்டா.
மின் உங்கள்ட்ட ஒரு மேட்டர் சொல்ல சொன்னாரு, உங்க பவரை பத்தி ஒரு மேட்டர் சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொன்னோன்னே இரு இங்கே அதை பத்தி பேச வேணாம், வா ஆஃபீஸுக்குன்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போவான். ஆக்சுவலா மின் அங்க என்ன சொல்லியிருப்பானா, ஏய் அவனோட பவரை பத்தி கேர்ஃபுல்லா இருக்க சொல்லு, அவனோட ஓன் பவர் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்குது. நான் செத்த பிறகு என்னை எவனோ பெரிய டார்க்னஸ்ல இருந்து இழுத்தான், அது ஒரு என்லெஸ்ஸான ஒரு டார்க்னஸா இருந்துச்சு. வில்லா இருக்கட்டும் என்னோட எல்லாத்தையுமே பார்த்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சி இழுக்குது. ஒரு கொஸ்டின் கூட கிடையாது, அது நீ ஸ்லேவ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னதான் நான் ரொம்ப பயந்துருந்தாலுமே என்னை வந்து சர்வ் பண்றதுக்கு தூண்டாலுமே நான் ரொம்ப சந்தோஷமா தான் ஜினுவுக்கு சர்வ் பண்றேன் அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இருப்பான். டேய் என்னடா சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறப்ப, இல்ல ஜினுவோட பவர் அப்படிங்கிறது ரொம்ப 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 பயங்கரமா இருக்குது. அண்ட் அதோட ரொம்ப பயங்கரமா ரொம்ப பயமா இருக்குது. இது ஜினுவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அவனோட உண்மையான ஆர்மி அவன் மறக்காம சொல்ல, அவனோட உண்மையான ஆர்மி அப்படிங்கிறப்ப அவன் மறைஞ்சு போயிடுவான். இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன இவன் சொன்னா, ஜாவை நம்புறதா இல்லையா, இல்ல மின்னு இப்படி சொல்லியிருப்பானான்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கரமான டவுட்டா இருக்கும். இது எல்லாத்தையுமே டஞ்சனுக்குள்ள உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். இப்போதைக்கு நான் லெவலை பார்க்கறத விட இது என்ன, இதோட மிஸ்ட் என்ன, என்னோட பவர் என்னன்றதை கண்டுபிடிச்சா மட்டும் தான் எனக்கு புரியும். இது கண்டுபிடிக்கிறதுக்கான டைம் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, ஆனா அந்த சூரியன் கேட்டு இருக்கலாம். அது டேய் கொஞ்சம் சாப்பிட்டு பேசுறா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்ம பழைய சீரான் கேட்டுக்குள்ள போனோம்ல, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்க தங்கச்சி எப்படி இருக்கா? அவளாடா ஒரு பிரச்சனையும் கிடையாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தனா சரியா போயிடுவான்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அண்ட் சேஃப்டியான ஒரு ஆளை தான் விட்டுட்டு வந்திருக்கேன், பிரச்சனை கிடையாது. இவன் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது, நான் அவளை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பார்ப்பான். இப்போ என்னன்னா இவன் லெவலப் ஆயிருப்பான்ல, அதில் வந்து ஷேடோ ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு அது லெவல் 2க்கு போயிருக்கும். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஷேடோ விஷனை வந்து இவனால் அன்லாக் பண்ணியிருக்க முடியும். ஸோ யார் என்ன பார்க்குறா அப்படிங்கிறத இவனால் பார்க்க முடியும். மை கிங், நீங்க ஒரு பெரிய கிங்கா வளர வேண்டியவரு, நீங்க இப்படிலாம் பண்ணலாமா? மைக்கிங்ன்ற மட்டும் நாடகம் பார்த்துட்டு இருப்பான் இவன் கட்டு. லிட்டரலா வெறி இங்க நாடகம் பார்த்துட்டு இருப்பான். இதை பார்த்தேன்னா இவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். டேய் இப்பதான்டா புரியுது உன்னோட பஞ்ச் டைலாக்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. அவங்க மாமா வந்து கிராசரி ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பானுங்க. அண்ட் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அண்ட் அதே சமயம் இந்த புள்ள டாப்ல இருந்து தண்ணி ஒழுதுட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா குளிச்சிட்டு இருப்பா. என்னது இதை போய் பார்த்து தொலைஞ்சிட்டேன்னு. நல்ல வேலை அவளுக்கு தெரியாது. பட் நான் ஏதாச்சும் ஒரு மன்னிப்புக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், கண்டிப்பா அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். சூசி ஷாப்பு கூட்டிட்டு போலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். சரி இந்த எஸ்ராங் கேட் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு தெரியுமா, ஜப்பான்ல ஓப்பன் ஆச்சு. அது ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 3 நாள் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு எது கூப்பிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ஆமாண்டா என்னையும் கூப்பிட்டானுங்க, அது இப்ப மேட்ரு கிடையாது, அதோட முக்கியமான ஒரு மேட்ருக்கு, அதை முடிக்க போறேன் அப்படிங்கிற மாட்டேன். இதை ஓப்பன் பண்ணுவான். கர்டன் அண்ட் டெம்பிள் கீ இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட ஒரே நாள் ஓப்பன் ஆக போகுது. என்னோட இந்த கேள்வியா இருக்கட்டும், என்னோட பவரை பத்தின ஒரு கொஸ்டினா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மொத்தமா டோட்டலா எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் கிடைக்க போகுது. நான் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் வெயிட் பண்ணணும், அதனால கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கப்பே இங்க யூரி ஆர்லாவை காட்டுறானுங்க. உங்களுக்கு தெரியும்ல, நான் தான் கிரேட்டஸ்ட் சப்போர்ட்பா. என்னை பத்தி உங்களுக்கு எதுவும் பெருசா சொல்ல தேவையில்ல. அண்ட் நீங்களா சிட்டிசன்லாம் காலி பண்ணிட்டீங்களாமே டோக்கியோல, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா ஜேஜேஸ்லாம் நடந்து உங்களுக்கு நடக்கக்கூடாது பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போதைக்கு எங்களுக்கு நிறைய ஏரங்கேட்டுமே ஓப்பன் ஆயிருக்கு, அதனால உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 எஸ்ராங் மட்டும் தான் எங்களால் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு ஏரங்கேட்டுக்கு ஒரு எஸ்ராங் காட்சி தேவை. அப்படி இருக்கிறப்ப கில்டில் எல்லாமே போயிடுவாங்க, உங்களுக்கு ஒரு 6லேருந்து 5 பேர் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். கேவலமா இருக்குடா உங்களை நினைச்சா. ஏண்டா உங்க கண்ட்ரி என்னடா இப்படி போயிட்டு இருக்கு, வருஷத்துக்கு 3.6 பில்லியன், ஒரு நாளைக்கு 10 மில்லியன். ஓகேவா உனக்கு? ஓகேனா இப்பயே ஆயிருப்பேன்னா அந்த கேல்ட்டை நான் ரொம்ப நாள் பிடிச்சி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த சாப்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே சாந்தமாக தான் போயிட்டு இருக்கும். ஃபுல்லாகவே பாலிடிக்ஸ் அந்த மாதிரி தான் உள்ளார போயிருப்பானுங்க. லவ் யூ ஸோ மச்.